தயிர் வடை வந்து எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒன்றும் கிடையாது, ரொம்ப சிம்பிள் இது. ஸோ தயிர் வந்து எடுத்திருக்கேன். ஸோ தயிர் வந்து பார்த்திங்கன்னா 1/4 லிட்டர் தயிர் வந்து எடுத்தேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் கோதுமை மாவு, நான் வந்து பார்த்திங்கன்னா மைதா மாவு வந்து யூஸ் பண்ணல, கோதுமை மாவு வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ மைதா மாவு வேணுன்ற மைதா மாவு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கோதுமை மாவு வந்து யூஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு தேவையான சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான சால்ட் வந்து எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன ஆட் பண்ணுறேன் அப்படின்னா, நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா இட்லி சோடா வந்து தேவையான அளவுக்கு வந்து இட்லி சோடா வந்து ஆட் பண்ணலாம். காரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய் வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிட்டு பிறகு ஒரு 10 to 15 மினிட்ஸ் வரைக்கும் வைக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 hour வரைக்கும் வச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. அப்படியே வச்சுட்டு அப்புறமா லாஸ்ட்டில் வந்து ஒரு 1/2 hour பொறுத்து வந்து போண்டா போட்டுக்கோங்க. சூப்பராக வரும். 1/2 hour அப்புறமா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா மாவு வந்து இந்த கன்சிஸ்டன்சியில் வந்து இருக்கும். சூப்பராக வந்துச்சு, சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இன்னொரு தடவை வந்து இது மாதிரி வந்து பிழிஞ்சு விட்டுக்கோங்க. ஸோ எண்ணெய் வந்து காஞ்சி நிற்க வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் வந்து காஞ்சி நிற்குது. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ குட்டி குட்டியாக போட்டுக்கோங்க, ரொம்ப பெருசாக வேண்டாம். ஸோ இந்த மாதிரி வந்து சூப்பராக இருக்கும் டேஸ்ட் இது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து இது வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடணும். ஸோ நல்லா வந்து வேகட்டும், இது இருக்குது வேகட்டும். ஸோ இது டைம் எடுத்துக்கும், வெந்த பிறகு நம்ம வந்து பார்க்கலாம். சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து எடுத்துடுறேன். ஸோ வெந்தது போதும் நான் வந்து கேஸ் கட்டிட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய்லாம் வந்து ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு எடுத்துடலாம். நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து போண்டா வந்து ரெடி ஆகிடுச்சு. வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும்.
ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா புளியோகரை வந்து எப்படி செய்யறது பார்க்கலாம். ஆயில் வந்து போட்டிருக்கோம். ஆயில் வந்து நல்லா காயணும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா புளியோகரை மிக்ஸ் வந்து ஆல்ரெடி ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நம்ம வந்து பார்த்திங்கன்னா கடலை பருப்பு வந்து ஆட் பண்ணுறோம். ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸோ கடுகு, சீரகம், ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பருப்பு, கடலைப்பருப்பு நல்லா வதங்கணும். ஸோ மிளகாத்தூள் வந்து ஆட் பண்ணுறோம். ஸோ நல்லா வதக்கிக்கலாம். ஸோ காஞ்சி மிளகாவும் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் வந்து பார்த்திங்கன்னா வதங்கிட்டோம். நல்லா வந்து வதங்கணும். நல்லா வதங்கி வச்சிட்டோம். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து வதங்கி வச்சுக்கலாம். இது அரைச்சி வச்ச மசாலா வந்து இந்த புளியோகரை பவுடர் வந்து நான் வந்து இப்படி ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நல்லா வந்து ஸோ ஜஸ்ட் வந்து இந்த தண்ணி வந்து இப்படி ஆட் பண்ணுறேன். ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்திங்கன்னா இது வந்து உப்பு வந்து போட்டிருக்கோம். பத்தில் நான் ஒன்றும் திரும்பி வந்து ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ இது வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். புளியோகரை பார்த்திங்கன்னா கொஞ்சம் புளிப்பு நல்லா இருந்தால் தான் நல்லாயிருக்கும். நல்லா வந்து வதக்கி வச்சுக்கலாம். ஸோ இது நல்லா வந்து ஒரு முட்டை வந்து ரெடி ஆகிட்டு இருக்கணும். பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து சால்ட் ஆட் பண்ணுறேன். நல்லா வந்து வதக்கி வச்சுக்கணும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அப் டு 1 month வரைக்கும் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் ஃப்ரிட்ஜில். சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் திக் கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ண போகிறோம். ஹெல்த்தியான புளியோகரை வந்து ரெடி ஆகிடுச்சு. கன்சிஸ்டன்சி வந்துடுச்சு. ரைஸ் தான் வச்சுருக்கோம். ஸோ ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா புளியோகருக்கு வந்து பொடி பொடியாக இருக்கணும். நல்லா வந்து இப்படி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது நல்லா வந்து கலக்கணும். ஸோ இது வந்து பார்த்திங்கனாக்கா இது வந்து ஜாஸ்தி ஆச்சு. ஸோ இது வந்து இதில் வந்து கலக்கலாம். போட்டுட்டு சூப்பராக வந்து உப்பு பத்தலைன்னா உப்பு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு புளியோகரை. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பீன்ஸ் பொரியல் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சூப்பராக இருக்கும் டேஸ்ட். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆயில் வந்து ஸோ கடுகு, கடலைப்பருப்பு நல்லா வந்து வதக்கிட்டோம். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம வந்து பீன்ஸ் வந்து இப்படி ஆட் பண்ணிடலாம். உப்பு, ஸோ மிளகாத்தூள், ஜஸ்ட் நம்ம இப்படி வதக்கிட்டோம். ஸோ நம்ம தண்ணி வந்து தேவையான தண்ணி ஸோ நல்லா வந்து வந்து ஒரு 3 விசில் வந்த பிறகு நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் துருவி வந்து ஆட் பொரியல் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் துருவல் வந்து போட போகிறோம். கொஞ்ச நேரம் வந்து அப்படியே வந்து கொதிக்க வைக்கணும். ஸோ அந்த தண்ணி எல்லாம் வந்து நல்லா வந்து ஹீட் ஆகட்டும். ஸோ நல்லா சுண்டிடணும். அது வரைக்கும் வந்து நல்லா கொதிக்க வைக்கணும். ஸோ ஜஸ்ட் வந்து கொதிக்கிட்டோம். நல்லா வந்து கொதிக்கிட்டோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் புளிக்குழம்பு வந்து எப்படி பண்ணுறது பார்க்கலாம். சூப்பராக இருக்கும். இது ராகி முத்திக்கு சூப்பராக இருக்கும்.
ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆயில் வந்து போடணும். ஆயில் போட்டு நல்லா காய் சரிங்க. ஆனியன் ஸோ டமாட்டோ பியூரி வந்து ஆட் பண்ணணும். நல்லா வந்து வதக்கிக்கணும். ஸோ மிளகாத்தூள் வந்து ஆட் பண்ணணும். நல்லா வந்து வதக்கணும். ஸோ கத்திரிக்காய் வந்து ஆட் பண்ணணும். மூக்கல் வந்து ஆட் பண்ணலாம். தண்ணி வந்து தேவையான அளவு தண்ணி வந்து ஊற்றலாம். மூணு விசில் வர வரைக்கும் வச்சுக்கலாம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஃபிஷ் கறி வந்து எப்படி பண்ணுறது பார்க்கலாம். சூப்பராக இருக்கும் அது டேஸ்ட்டு. ஸோ ஆயில் போட்டு ஆயில் வந்து நல்லா நல்லா காயினா ஆயில் வந்து நல்லா காஞ்சி கடுகு சீரகம் ஸோ வெந்தயம் ஸோ பெருங்காயம் நம்ம வந்து பார்த்திங்கன்னாக்கா டமாட்டோ பியூரி வந்து ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வந்து வதக்கணும். தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து கொஞ்சம் அதிகமாக தான் தேவைப்படும். புளி போடுற மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு புளி தண்ணி வந்து கரைச்சி விட்டுக்கணும். இது வந்து நல்லா வந்து கொதிக்கட்டும். ஸோ ஃபிஷ் கறி வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து பாயில் ஆகணும். ஸோ இந்த மாதிரி வந்து திக்னஸ் வந்து நல்லா வந்து சூப்பராக வந்து குழம்பு வந்து டேஸ்ட் சூப்பராக இருக்கும்.